கதையுடனே முதலையும் குரங்கும். குரங்கை ஏமாற்ற பார்த்த ஒரு முதலைக்கிட்டேருந்து அந்த குரங்கு எப்படி தப்பிக்குது புத்திசாலித்தனமா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. ஒரு ஊரில் ஒரு ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரம் நிறைய பழங்களாக இருந்துச்சான். தினமும் அந்த பழங்களையெல்லாம் ஒரு குரங்கு சாப்பிட்டுட்ருக்குமா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறத என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்த்துட்டு ஒரு முதலையும் எனக்கும் அந்த பழம் கொஞ்சம் பறித்து தரியா, எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த குரங்கும் அதுக்கு பழங்களை பறித்து கொடுத்துதான். அதே மாதிரியே டெய்லியும் அந்த மங்கி அந்த முதலைக்கு நிறைய பழங்கள் பறித்து கொடுத்து 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். 2 பேரும் பழத்தை ஷேர் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த முதலை தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்களாம். அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த பழம், இந்த பழமே இவ்வளோ டேஸ்டியாக இருக்கே, இதை டெய்லியுமே சாப்பிட்டு வாழற அந்த மங்கியோட ஈரல் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், எனக்கு அந்த மங்கி வேணும், நாளைக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இல்லை என்னால் முடியாது, அவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்களாம். உனக்கு நான் முக்கியமாக உன்னோட ஃப்ரெண்டு முக்கியமாக, எனக்கு தெரியாது, நீ நாளைக்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த முதலை அந்த குரங்கு கிட்டே போயிட்டு, உனக்காக எங்கள் வீட்டில் விருந்து சமைச்சி வச்சுருக்கோம், என் கூட என் வீட்டுக்கு அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு போ, டெய்லியும் நீ தான் எனக்காக பழம் பறித்து தர, இன்றைக்கி நீ என் வீட்டில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். அந்த குரங்குமே ரொம்ப ஹாப்பியாக அது கூட கிளம்புச்சான். 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த குரங்கு, என்ன உன் முதுகுலாம் ஒரே முள்ளாக இருக்குது, எப்படி தான் உட்கார்றது இதில் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த முதலை இருந்துக்கிட்டு, அதுக்கு என்ன பெட்டாக போட்டு வைக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் கிண்டலாக பேசி சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த முதலை குரங்கை பார்த்து சொல்லிச்சான், நீ எதுக்காக வரேன்னு உனக்கு தெரியுமா, நான் ஒன்றும் உன்னை விருந்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகல, என் மனைவி தான் உன்னை சாப்பிட ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்னோட மனைவி தான் உன்னோட ஈரலை கண்டிப்பாக சுவைச்சே ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த குரங்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசித்தான். உடனே அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். என்ன பண்ணுச்சு அந்த குரங்கு, அடடா முதலே சொல்லியிருந்தா நான் என்னோடய ஈரலை எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல, இப்போ தான் துவைச்சி மரத்தில் காய போட்டுட்டு வந்தேன், என்னோடய நண்பன் நீ உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி மங்கி சொல்லிச்சான். அதை நம்பி அந்த முதலையும் திரும்ப அந்த மரத்துக்கிட்டேயே அந்த குரங்கை கூட்டிகிட்டு போச்சான். குரங்கு ஒரே தாவா தாவி அந்த மரத்து மேலே ஏறிக்கிச்சான். நான் உன்னை என் நண்பன்னு நம்பி தானே வந்தேன், நீ கடைசியில் என்னையும் சாப்பிட பார்க்குற, இனிமேல் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டேன், இனிமேல் உனக்கு பழங்கள்லாம் பறித்து தர மாட்டேன், இப்படிலாம் நம்பி வரவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிச்சான். அந்த மங்கி மட்டுமே டெய்லியும் ஹாப்பியாக அந்த மரத்தில் இருந்த பழங்களையெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிடக்கூடாது. அப்படியே நம்பி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் அதுலேருந்து எப்படி வரணும்னு டக்குன்னு ரொம்ப அறிவோடு யோசிக்கணும். அந்த குரங்கு மட்டும் நடு ஆற்றில் இருக்கும்போது பயந்து போய் தண்ணியில் குதிச்சிருந்தா ஸ்விம்மிங் தெரியாமல் இறந்தே போயிருக்கும். ஆனால் அந்த குரங்கு தந்திரமாக அந்த முதலையை ஏமாற்றி கரைக்கு அதை வச்சே போயிடுச்சு. இது மாதிரியே ஏதாவது ஒரு பிரச்சனைனா பதட்டப்படாமல் என்ன பண்ணலான்னு கரெக்டாக பார்த்து செஞ்சிடணும்.